தென்சென்னையை சேர்ந்த வீரமணி திருவத்தியூர் ஹைரோட் டிஹெச் ரோட்லயே ஒருத்தனை ஓட விரட்டி கொலை பண்றாங்க. இதுக்கு தொடர்புடைய ஒரு தென்சென்னையை சேர்ந்த வீரமணி கேங் 6 பேர் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து ஜட்டி மட்டும் போட்டிருக்காங்க, சட்டை கிட்ட எதுவுமே கிடையாது. போய் அந்த குடிசையை உடைச்சி உள்ள போய் அவங்க பிடிச்சோம். சாயந்தரம் 5 மணிக்கு நடந்ததுல 12 மணிக்கு உள்ள காலைல 12 மணி நேரத்துல காலைல 5 மணிக்குள்ள அக்யூஸ்ட பிடிச்சோம். செத்தவன் யாருன்னு தெரியாது, ஏன் வெட்டினான்னு தெரியாது, வெட்டினவன் யாருன்னு தெரியாது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவன் வெட்டின அறுவாளையும் கண்டுபிடிச்சி, கத்தியையும் கண்டுபிடிச்சி, வெட்டின ஆளையும் கண்டுபிடிச்சி, வெட்டின அந்த ரத்தக்கரை படிச்ச துணியையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோம். ஐயோ ஒரு கொலை நடந்துட்டே அப்படின்னு மாட்டான். நம்ம திறமைக்கு ஒரு சேலஞ்ச். நல்ல இருட்டு 9 மணிக்கு மேலே இருந்தாலும் இருட்டா இருக்குது. ஆனா ஒரு உருவம் வந்து எங்களை பார்த்தோம்னா அப்படியே பின்வாங்கி போகுது. பார்த்தோன்னா அவன் நல்ல உயரமா இருப்பான், அவனை மாதிரி தெரியுது அப்படின்னு கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லுவேன். சார் அவன் மாதிரி தான் சார் இருக்கிறீங்க சரின்னு சொல்லிட்டு அவன் நோக்கி வேகமாக ஓட. எங்கிட்ட லட்டி மட்டும் இருக்கு. அவன் என்ன பண்றான், கத்தியை எடுத்து காட்டுறான். கத்தியை காட்டி வராத குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்வாங்கி தான் போறான். அவன் அட்வான்ஸ் ஆகி வரல, பின்வாங்கி போறான். கத்தியை காட்டி மிரட்டிட்டு பயந்து போற பார்க்குறான். இருட்டில் என்ன தெரியுதுன்னா அவன் முகம்லாம் தெரியல, உருவம் தெரியுது ஓரளவு. ஆனால் கையில் வச்சிருக்க கத்தி தெரியுது. கத்தி படப்படம் தான் அது மட்டும் தெரியுது. இது இங்கே கையில் இருந்து லட்டியை வச்சு ஒரு உத்தேசமா அந்த கத்தியை பார்த்து ஒரு அடி அடிச்சு கையில் அடிபட்டோம்னா கத்தி விழுந்துருச்சு தெரியுது. அப்படி தனியாக அப்படி விழுந்து தெரியுது. தெரிஞ்ச உடனே அடுத்தால வந்து உருவம் தெரியுதுல, தலையை அடிச்சு தலையில் அடிச்சு நான் எம்மானு கேட்க வேண்டாம். ஒன்றும் விஷயம் தர இழுத்து மெயின் ரோட நோக்கி கொண்டு வரேன். கொண்டு வந்து ஒரு ஆட்டோ மடக்கிற சமயத்துக்கு இவங்க எங்கள் புலிகள்லாம் வந்துட்டாங்க. 3 புலிகள் வந்துட்டு என்ன சார் பிடிச்சிங்களா சார் அப்படின்னு உடனே கூட சேர்ந்து ஆட்டோவில் ஏற்றுறாங்க. ஏற்றையில் ஏதோ நசங்குதுன்னு பார்த்தா அவன் வச்சிருந்த கத்தியை நோக்கி பக்கத்தில் அட்வான்ஸை போனோம்ல, அது இங்கே குத்தி இருக்கு. ஐயோ அக்னி நியூஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல்ல ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ராஜாராம் சார் இருக்காரு. வணக்கம் சார். ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா உங்களோட ஸ்டைல்ல, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க? அதாவது ஒரு சம்பவத்தை பற்றி யாராவது காவல்துறைக்கு தெரிவிப்பாங்க. அந்த தெரிவிக்கக்கூடிய தகவல் அதுதான் முதல் தகவல் அப்படின்பாங்க. அந்த முதல் தகவலை வச்சு தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். சிலர் வந்து நேரடியாக வந்து சொல்லுவாங்க, சிலர் ஃபோனில் சொல்லுவாங்க, சில இப்போலாம் வந்து செல்ஃபோனில் தகவல் சொல்கிறாங்க. சில சமயத்தில் வாட்ஸ்அப்பில் இல்லை இது இருக்கு இன்ஸ்டாகிராமில் அது வந்து வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கும். யாரோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. கம்ப்ளைண்ட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயங்களில் யார் அதை வெளியிட்டாங்களோ அவங்க கண்டுபிடிச்சி முதல்ல இது பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட அது எங்கே நடந்தது ஏது நடந்தது அது குறித்து அவங்ககிட்ட விவரங்களை எழுதி வாங்கி கம்ப்ளைண்ட்டாக வாங்கிக்கலாம். இன்னும் சில விவரங்களில் வந்து இப்போ மேக்சிமம் இப்போ நடக்கக்கூடியது வந்து பெண் குழந்தைகள் காணாமல் போகக்கூடிய விஷயம். அது வந்து இன்னைக்கு ஒரு வைரலான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பெண் குழந்தைகளில் சின்ன குழந்தைகள் 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள், அந்த குழந்தைகள் காணாமல் போகிறது அப்படிங்கிறது வேற விஷயம். இந்த 5 வயசுலேருந்து ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தைகள் காணாமல் போகுது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஆனால் டீனேஜ் 13 வயசுக்கு மேலே ஒரு 18 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் காணாமல் போகிறது வேற ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. யார்கிட்டையும் பேசும் பழகும், யார் கூப்பிட்டாலும் போயிடும். அவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்தாங்கன்னா போயிடும். தெரிஞ்சவங்க கூப்பிட்டா கட்டாயம் போயிடும், தெரியாதவங்க இருந்தால் போகாது. அதுவும் சில குழந்தைகள் வந்து எல்லாருக்கூடையுமே பழகும். பொதுவாக குழந்தைகள் வந்து 5 வயதுக்கு கீழே குழந்தை தெரியாதவங்ககிட்ட போகாது. இப்போ அந்த மாதிரி குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெற்றோரோ யாரோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து யாரு கூட பழகும், கடைசியாக எந்த இடத்துல இருந்தது, அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குதா, அந்த இடத்துல உள்ள கடை வச்சிருக்கவங்க வீட்டு யாரெல்லாம் குடியிருக்காங்க, இவங்களெல்லாம் போய் விசாரிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த குழந்தைய காணாமல் போன குழந்தையோட ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கணும். நிறைய பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு இல்லை நம்ம இது இருக்கு இல்லையா செல்ஃபோனில் அதில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் ஸ்பாட்டில் விசாரித்தாலே உங்களுக்கு சில விஷயம் கிடைக்கும். எப்படின்னா அந்த சமயத்தில் யாரெல்லாம் இப்போ விளையாடிட்டு இருந்தாங்க, எந்த கடைலாம் திறந்துருந்தது, எந்த வீட்டில் யார் இருந்தாங்க, யார் அதை பார்த்தாங்க அந்த குழந்தைங்க இருக்கிறத அப்படிங்கிறத விசாரித்தா அவங்க வந்து எவ்வளோ நேரம் பார்த்தாங்க, யார் கூட அந்த குழந்தை போச்சு அப்படிங்கிறத நம்ம இது பண்ண முடியும். ரெண்டாவது தெரிஞ்சவங்க தான்
கூட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இது போக அந்த இடத்துல சிசிடிவி இருக்கா, பக்கத்து வீடுகளில் சிசிடிவியில் இந்த ஏரியா கவர் ஆகுதா, அப்போ யார் வந்தாங்க, அந்த ஆள் எப்படி இருந்தான், என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான், அவனோட முகம் தெரியுதா, அவன் என்ன வண்டியில் வந்தானா, நடந்து வந்தானா, வண்டியில் வந்தானா எந்த வண்டியில் வந்தான், அந்த வண்டியோட நம்பர் என்ன, அதை வச்சு அந்த வண்டியோட ஓனர் யார், இந்த ஃபோட்டோவை காட்டினோடனே இவங்க பெற்றோர்கள் அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட காட்டினோடனே சொல்லுவாங்க இன்னார்தான்னு சொல்லிட்டு. அப்படியும் தெரியாமல் இருந்ததுன்னா அப்படி கடத்தப்பட்டிருந்தா அந்த குழந்தை கத்தும். தெரியாத அழுது முகமூடி போட்டு ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போகிறாங்க, இல்லை கூப்பிட்டு போகிறோன்னா அந்த குழந்தை வந்து ஈஸியாக போகாது, கத்த ஆரம்பிச்சிடும். கத்த ஆரம்பிச்சாச்சுன்னா மக்கள்லாம் அலர்ட் ஆகிடுவாங்க. சுற்றி இருக்கவங்க என்ன எதுன்னு பார்ப்பாங்க, அவங்க தேட ஆரம்பிச்சிடுவாங்க, அது துரத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அது அந்த மாதிரி உள்ளது 5 வரைக்கும், 5லேருந்து 10 வரைக்கும் உள்ள குழந்தைகள் ஓரளவு விவரம் தெரியும். அந்த குழந்தைகளும் ஏமாற்றப்படுவாங்க. அதுவும் வந்து தெரிந்த ஆட்கள் மூலம் தான் ஏமாற்றப்படும். மற்றவங்களால அந்த குழந்தைகள் முடியாது. அந்த குழந்தைகள் வந்து யார் கூட இப்போ விளையாடிட்டு இருந்தாங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, யார் கூடலாம் அவங்க பழகுறாங்க. அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படிக்கையில் வேறு மற்ற பசங்க அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, வீட்டை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கூட தெரியும் யாரெல்லாம் வருவாங்க, யார் விளையாடுவாங்க, யார் கூட பேசுகிறாங்க என்னங்கிறது தெரியும். இந்த விடலை பருவம்னு சொல்லுவேன், டீனேஜ், அது வந்து ஸ்கூலில் காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட நடவடிக்கைகளே வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே கற்றுக்கணும், எல்லாம் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டப்பே எல்லாமே இருக்கும். அதனால தான் அவங்க வந்து நிறைய படிக்க முடியுது அவங்களால. அவங்க வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி அப்படியே ஃபுல்லாக டீட்டெயிலாக போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கற்றுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆர்வமாக கற்றுக்கக்கூடிய வயசு. அந்த சமயத்தில் பெண்கள் ஆண்கள் 2 பேருமே வந்து அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படலாம், அதில் பழகலாம். இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பொண்ணு அப்படின்னு எடுத்தால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு இந்த பெண் யார் கூட நெருங்கி பழகுறாங்க, அவர் யார், அவர் பேர் என்ன, அவனும் ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிற விவரங்கள்லாம் நிச்சயமாக தெரியும். அப்போ இவங்களுக்குள்ள கலந்து பேசல அது தெரியும். இல்லை சில சமயத்தில் இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போனால் கூட யார் கூட இவங்க போகிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் அவங்களுக்கு தெரியும். பெற்றோர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கூட பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிச்சயமாக தெரியும். சார், இப்போ நிறைய நேரங்களில் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கொலையே நடக்குதுன்னு வைங்களேன், இப்போ அக்யூஸ்டே கூட சேர்ந்து தேடுவானே சார். இப்போ அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, ஒரு 9 வயசு பெண் குழந்தையை வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே குடியிருந்து காலி பண்ணி போன ஒரு நபர் வந்து சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு போகிறாரு. இந்த குழந்தை வந்து அதோட சகோதரன் கூட விளையாடிட்டு இருக்கு, அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த குழந்தை காணலைங்கிறது எப்போ கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு 7:30 மணிக்கு வரார் நைட்டு. அவர் தான் வந்து அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள தட்டி எழுப்பி குழந்தை எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சகோதரன் கேட்டால் விளையாடிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சாக்லேட் வாங்கிட்டு சொல்லி கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பார்த்தா குழந்தை காணுங்கிறப்போ அவனும் சேர்ந்து தான் தேடுறான். கடைசியில் இவன் தான் பண்ணாங்கிறது எப்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தாச்சுன்னா இவன் ஒரு பைக்கில் வந்திருக்கான், வந்து இந்த குழந்தையை ஏற்றிட்டு போகிறான். அப்போ அவங்க மறுக்க முடியாது, சிசிடிவி போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, போய் சொல்லாது, உள்ளது உள்ளபடி சொல்லும் மாய கண்ணாடி அது. அது சொன்னதுக்கப்புறம் அடுத்த சிசிடிவி எங்கே இருக்குது அதுலேயும் இவங்க போகிறாங்களா, இப்படி எந்த சிசிடிவி இடத்த தாண்டி போகிறாங்களோ ஒரு 200 சிசிடிவி பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவன் தான் அந்த குழந்தைய கொண்டு போய் மாதிரி கொலை பண்ணி ரேப் பண்ணி அப்புறம் கொண்டு ஒரு இதில் கொண்டு ஏரிக்கரையில் கொண்டு போட்டு வந்தாங்க. அப்புறம் தெரிஞ்சு பிடிச்சாங்க, அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இன்றைக்கி வந்து நமக்கு காவல்துறைக்கு உதவி செய்கிறதுக்கு சிசிடிவி அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது எல்லா இடத்துலையும். அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கிறாங்க, எங்கே இருந்தாலும் யாரும் தப்ப முடியாது. அதே மாதிரி செல்ஃபோன், இந்த செல்ஃபோனில் வந்து எல்லாரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு 2 பேர் போகையில் ஒரு சந்தேகம் வருது, இல்லை இந்த மாதிரி குழந்தை கத்துது ஏற்றிட்டு போகிறாங்க, காரில் கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா டக்குன்னு அதை வீடியோ எடுத்துடுறாங்க. அந்த வீடியோவில் வந்து அந்த ஆள் யார் கடத்திட்டு போகிறானோ அவனோட முகம் தெரியாட்டியும் பரவாயில்ல, குழந்தையோட முகம் தெரியாட்டியும் இல்லை, அந்த வண்டி நம்பர் தெரிஞ்சுன்னா போதும். அந்த வண்டி நம்பரை வச்சு அந்த வண்டி யாருக்கு ஓனர், அவர் அப்படி செஞ்சு யார் இந்த வண்டி எங்கே போச்சு ஏது போச்சு, அடுத்த வண்டி அடுத்த மூமெண்ட்டு அடுத்த சிசிடிவியில் எந்த இடத்துல இருக்குது, எதை நோக்கி போகுது, அப்போ எந்த நோக்கி போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அந்த காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரி வண்டி வருது, இதை நீங்கள் மடக்குங்கன்னா மடக்கிடலாம். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதே மாதிரி கொலை வழக்குகளில் அதில் இன்னும் ஒரு கொடூரமாக இருக்கும். எப்படின்னா ஒரு பட்ட பகலில் ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு, பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு இடம், ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ ஒரு கொலை நடத்தும். ஒருத்தரை வெட்டி போட்டு போயிருப்பாங்க, இறந்து போனது யாருன்னு தெரியாது, வெட்டினது யாருன்னு தெரியாது, ஆனால் பப்ளிக் பார்ப்பாங்க. பப்ளிக் பார்க்கல ஏதோ ஆள் ஏன்னு தெரியும். இது மாதிரி வெட்டி குத்துனோன்னா அவங்க பப்ளிக்லாம் கலைஞ்சி போக ஆரம்பிச்சிடுவாங்க, பயந்து அவங்க கலைஞ்சி போயிடுவாங்க, யாரும் இருந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் தகவல் மட்டும் காவல்துறைக்கு வரும், இந்த இடத்துல ஒருத்தரை வெட்டினாங்க அப்படின்னு. காவல்துறை எங்கே போய் பார்த்தா இறந்து கிடப்பான், இல்லை வேடிக்கை பார்ப்பான், கேட்டால் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வழக்குகளில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் இது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இடத்துலையும் சிசிடிவி இருந்துன்னா எத்தனை பேர் வந்தாங்க, எந்த வெஹிக்கிளில் வந்தாங்க, எந்த ஆயுதத்தால் தாக்குனாங்க, எங்கேருந்து விரட்டிட்டு வந்தாங்க, எப்படி இந்த கொலை நடந்தது, அப்புறம் அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்க அந்த இடத்த விட்டு, ஸ்பாட்டை விட்டு எப்படி வெளியே போனாங்க அப்படிங்கிறது தெரியும். இறந்து போனவர் அவரோட அங்கமச்ச அடையாளங்கள், அவர் பழைய குற்றவாளியாக இருக்கலாம், அவரோட பாக்கெட்டில் வந்து அவரோட ஆதார் கார்டு இருக்கலாம், அவர் வீட்டு அட்ரஸ் உள்ள மற்ற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்க சொந்தக்காரங்களோட ஃபோட்டோ இருக்கலாம், ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வச்சு இறந்து போனவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா கொலை செய்தவர் யாருன்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சார், இப்போ நிறைய இடத்துல வந்து சிசிடிவி இருக்காது, அப்போ சிசிடிவி இல்லாத இடத்துல எப்படி பண்ணி, அது ஒரு டாஸ்க் ஆச்சு உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்றேன். நான் வந்து அப்போ புதுவண்ணாரப்பேட்டையில் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். கருணாநிதி சார் வந்து எங்களுக்கு இன்ஸ்பெக்டர். அப்போ டோல்கேட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அது பக்கத்தில் ஒரு சினிமா தேட்டர், தங்கம் தேட்டர். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் தேட்டருக்கும் இடையில மெயின் ரோட்லேயே, திருவத்தியூர் ஹை ரோட், டிஹெச் ரோட்லேயே ஒருத்தனை ஓட விரட்டி கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணிட்டு ஓட விரட்டிட்டு வராங்க. அங்கேருந்து அந்த இடத்துல வந்தோடனே அவன் மாட்டிக்கிறான். அவன் அங்கே வெட்டி போட்டுட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு தகவல் கிடச்சி காவல் நிலையத்திலேருந்து ஒரு 300 மீட்டர் தூரம் இருக்கும். அது எங்களுக்கு தகவல் கிடச்சி நாங்கள் விழுந்தடிச்சு ஓடிவோம். ஓடி போய் அங்கே போய் பார்த்தா ஒருத்தன் இறந்து கிடக்கிறான். ஒரு வாலிபன் கண்ணாமண்ணான்னு வெட்டியிருக்காங்க. ஏகப்பட்ட வெட்டு, அவன் முகமே தெரியல, சதிஞ்சு போகிற அளவுக்கு வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டினவங்க ஓடிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் போகல. அங்கே பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், பஸ் டெர்மினஸ், ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. யாரும் கேட்டால் எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுங்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து சிசிடிவி கிடையாது. அந்த உடனே என்ன பண்ணோம், அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பாடி அங்கேருந்து மார்ச்சருக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பகுதியில் கடை வச்சுருக்கவங்க போய் எல்லாம் விசாரித்து அவங்களும் தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு சிறிய வட்டம், அதில் விசாரித்தது கிடைக்கல. அடுத்தால பெரிய வட்டம், அதுக்கு அடுத்தால பெரிய வட்டம், அடுத்தால இருக்கிற ரோடு, அங்கே போய் விசாரிக்கல. அப்போ சொல்கிறாங்க, சார் இந்த பையன் வந்து நான் பார்த்துருக்குறேன். ஒருத்தர் சொல்கிறார், இந்த பையன் வந்து இங்கே ஒரு பழைய இரும்பு ஜாமான்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு கடையில் இந்த பையன் நின்றுருக்கான், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அதை வச்சு அந்த கடையை போய் பார்த்தா கடை போட்டி கிடைக்குது. அப்புறம் அந்த கடையோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தா அவன் எங்கேயும் இருக்கிறான். அவனோட அட்ரஸ் கிடைக்கல. இப்போ மாதிரி அந்த அளவுக்கு செல்ஃபோன்லாம் இப்போ கிடையாது. அந்த உடனே அவன் யார், அவனுக்கு வேண்டப்பட்டவங்க யார், அவன் யாரு கூடலாம் பழகுவான் அந்த ஓனர் அப்படின்னு பார்த்தா அவங்க ஒவ்வொருத்தரையாக தூக்குறோம். செயின் ரியாக்ஷன். ஆமாம், அப்படி போய் டீம் 3-4 டீம் வந்து ஒவ்வொருத்தர் இந்த ஓனரை ட்ரேஸ் பண்ணதுக்கு ஒரு டீம். அப்புறம் கண்டுபிடிச்சி அந்த ஓனரை கண்டுபிடிச்சி ஒரு 8 மணிக்கு கண்டுபிடிச்சி அவன் வந்தால் நேராக வந்து கடையை போய் ஏன் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு கேட்டால், கடையில் பையன் இருந்தான் சார், அந்த பையன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா. பையன்னா யார் அப்படின்னு கேட்டால் பையன் பேரை சொல்கிறாரு. அவன் எப்படி இருப்பான்னு சொல்கிறாரு. அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு கேட்டால் சொல்கிறாரு. அப்போ தெரிஞ்சு போச்சு அந்த கடையில் வேலை செய்கிற பையன் தான் கொலை செய்யப்பட்டிருக்கான். அப்போ அவரை கூட்டிகிட்டு போய் நேராக போய் பாடியை கேட்டால் அந்த பையன் தான் பார்ப்பேன். யாரும் உங்களுக்கு விரோதி? இந்த பையனை ஓட விரட்டி இந்த இடத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து வேறு எங்கேருந்தோ வந்திருக்கான்னு பார்த்தா அது பக்கத்தில் இருக்கிற ரோடு, பீச் ரோடு. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் வீடுகளாக இருக்கும். அந்த இதில் இருக்க ஒரு இடத்துல உள்ள கடையில் உள்ளவனை விரட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் விரட்டிட்டு வந்து இங்கே வந்து கொலை பண்ணியிருக்கான். அப்புறம் என்ன சமாச்சாரம் ஏது அப்படின்னு அவரை தோண்டி விசாரிக்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ தான் தெரியுது, அங்கே இருக்கிற ஒரு ரவுடி கும்பல், அங்கே இருக்கிற கும்பல் ஒரு சின்ன கும்பல், இதுக்கு தொடர்புடைய ஒரு தென்சென்னையை சேர்ந்த வீரமணி கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரமணின்னு ஒரு ரவுடி இருந்தாலும் அந்த கேங்கு. அவங்க வந்து இவன் பழைய பொருள்கள் வாங்குறான்னா, பழைய பொருள்கள் இல்லை திருட்டு பொருள்கள் வாங்குறான். பக்கத்தில் ஹார்பர் இருக்கு இல்லையா, இந்த ஹார்பர்லேருந்து வரக்கூடிய வேஸ்டேஜ் மற்ற மாதிரி திருட்டு பொருளெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணி பெரிய கொடி சொன்னார். அதனால் இவங்ககிட்ட மாமூல் வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலில் உள்ள ரவுடி ஒருத்தன் அந்த கேங்குக்கு தொடர்புடையவன் போய் அவங்ககிட்ட சொல்லியிருக்கான். முதல்ல அவன் வந்து கேட்டிருக்கான், காசு கொடு அப்படின்னு. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஓனர். அப்புறம் போயிட்டான். அப்புறம் 2-3 வாட்டி கேட்டு பார்த்துருக்காங்க, முடியல. இப்போது அன்னைக்கு குறிப்பிடியும் போய் அங்கே சொல்லிட்டான் அந்த கேங்கில். அவங்க டீம் அங்கேருந்து ரெடியாகி வராங்க. வந்து இங்கே பார்த்தா ஓனர் இல்லை கடையில், பையன்தான் இருக்கான். பையனை கேட்குறாங்க, எங்கடா அங்கே ஓனர் அப்படின்னு கேட்டால், அவன் வந்து இவங்க எல்லா ஆட்களெல்லாம் பார்த்தோன்னே வந்து பயம் புரிஞ்சுக்கிட்டான். ஓஹோ வேறு எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியாது அப்படிங்கிறான். தெரியாதுன்னா சொல்லணும்னு சொல்லி அவன் வெட்டுன்னு வெத்தியை கத்தி எடுத்துட்டு வாங்குறாங்க. அவன் தப்பிச்சு ஓடுறான். உடனே சேஸ் பண்ணிட்டு வராங்க. சேஸ் பண்ணிட்டு வந்து இவனை வெட்டி கொண்டுறாங்க. என்னன்னா எங்களுக்கு மாமூல் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு கேங்கு, அது சென்னை மத்திய சென்னையிலேருந்து தென் சென்னையிலேருந்து இங்கே வந்து
இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடியோடு சேர்ந்து அவனை வெட்டி கொண்டு இருக்காங்க. என்னென்னா அந்த ஓனர் கிடைக்கலையே, ஓனர் கிடைச்சிருந்தா மிரட்டி அவனை தூக்கி கொண்டு போய் அவன்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. ஆனால் கிடைக்காதனால அதை இவன் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால இவன் குறை மாட்டாங்க. இப்போ இறந்து போகணும் யாரும் தெரிஞ்சு போச்சு. ஓனர் பிடிச்சதுக்கப்புறம் அந்த லோக்கல் ரவுடி யார் வந்து பணம் கேட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ அவனை தேடி பார்த்தா அவன் இல்லை வீட்டில். அப்புறம் அவனை தேடி அவனோட நண்பர்கள் யாரெல்லாம், அவன் கூட சேர்ந்த ரவுடிலாம் யார், அவனுக்கு ஃப்ரெண்டுலாம் யார், அவன் யார் கூடலாம் பழக்குவான், அவனுக்கு இப்போ பழக்கமான ஆண் நண்பர்கள் யார், பெண் நண்பர்கள் யார், எல்லாத்தையும் தூக்க ஆரம்பிச்சான். தூக்கி கடைசியில் ஒரு 12-1 மணிக்கு அவன் வந்து இந்த கேங் கூட சம்பந்தத்தில் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும், தொடர்பில் இருக்கான் அப்படின்னு தெரியுது. அதை தேடி நாங்கள் போகிறோம். மொத்தம் தேடி போய் பார்த்தா அயோத்தி குப்பம் ஏரியாவில் போனால் அதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம கண்ணகி சிலை இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்றால ஒரு ரோடு வரும், மெயின் ரோடு. அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்தாச்சுன்னா கூவம் மாதிரி ஒரு காவா வரும். அதுக்கு பக்கத்தில் குடிசை பகுதி இருக்குது. அந்த குடிசை பகுதியை கொண்டு போய் விடுறான். ஒருத்தனை பிடிச்சி கொண்டு போயிருந்தா அந்த குடிசை பகுதியில் தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நான் சப் இன்ஸ்பெக்டர், நான் மட்டும் தான், என் கூட ஒரு 2 போலீஸ் தான். அந்த குடிசையை கொண்டு பார்த்தா உள்ளே வந்து ஒரு 5-6 பேர் படுத்திருக்காங்க. எல்லாம் வந்து ஜட்டி மட்டும் போட்டிருக்கான், சட்டை கிட்ட எதுவுமே கிடையாது. போய் அந்த குடிசையை உடைச்சி உள்ளே போய் அவங்க பிடிச்சோம். பிடிச்சாச்சுன்னா ஒவ்வொருத்தரும் 2 பேர் பிடிக்க வேண்டியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் போனதே 3 பேர் தான், அவங்க 6 பேர் இருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுனா உடம்புல எந்த துணியும் கிடையாது. அங்கே கையை கொடுத்து தான் ஜட்டியை பிடிச்சி, அதுக்கப்புறம் கத்துல உள்ள ஜீப் டிரைவர் வெளியே நின்றுலாம் அவர் வந்துட்டாரு. வந்ததுக்கு உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து வராதா? அதுக்குதான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு வந்து வண்டிக்குள்ள ஜீப்ல ஏத்திட்டோம். ஏத்துக்கு அப்புறம் கத்தி எங்கடா, சார் அங்கேயே தான் சார் இருக்கு அப்படிங்கிறான். இவனை விட்டுட்டு கத்தியை தேட முடியாது. அந்த ஜீப்பை சுற்றி 2 பேரும் நிறுத்தி வச்சுட்டு உள்ள போய் தேடி பார்த்தா எல்லாம் கத்தி இருக்கு. துணியெல்லாம் எங்கடான்னு கேட்டா அது பக்கத்து குடிசையில போட்டுருக்காங்கடா, ரத்தக்கரை படிச்சதில்ல, அந்த துணியெல்லாம் போடுறாங்க. அது எல்லாத்தையும் பிடிச்சி மொத்தத்தையும் கொண்டு நாங்கள் காலையில் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து சேரல 5:30 மணி பலன்னு விடியல வரோம். ஆக சாயந்தரம் 5 மணிக்கு நடந்ததுல 12 மணிக்கு உள்ள காலையில் 12 மணி நேரத்தில் காலையில் 5:30 மணிக்குள்ள அக்யூஸ்டை பிடிச்சிட்டோம். இதில் செத்தவன் யாருன்னு தெரியாது, ஏன் வெட்டினான்னு தெரியாது, வெட்டினவன் யாருன்னு தெரியாது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவன் வெட்டின அறுவாளையும் கண்டுபிடிச்சி, கத்தியையும் கண்டுபிடிச்சி, வெட்டின ஆளையும் கண்டுபிடிச்சி, வெட்டின அந்த ரத்தக்கரை படிஞ்ச துணியையும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு வழக்கும் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ஒரு சேலஞ்ச். அதாவது நாங்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐயோ ஒரு கொலை எடுத்துட்டே அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஆஹா, நம்ம திறமைக்கு ஒரு சேலஞ்ச், நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சேலஞ்சை கொடுத்துருக்காங்க, நிச்சயமாக அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு. ரவுடி வீரமணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாம் நீங்கள் சென்னையிலே பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நடக்கிறப்போ, இந்த மாதிரி நீங்கள் ஒன்று விசாரிக்கிறப்போ, இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணி வரப்போ அவங்களால உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராதா? ஒரு அப்போ B1 நார்த் பீச் வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் நான் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். பாரிஸ் கார்னரில் இருக்கேன். இப்பவும் இருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன். அங்கே வந்து நான் கிரைம் சப் இன்ஸ்பெக்டர் 1990 நினைக்கிறேன். அப்போ வந்து ஈவினிங்கில் ஒரு 7:30 8 மணியில் 9 மணி இருக்கும். ஒரு 2 பேர் வந்து ஓடி வந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு 2 பேருக்குமே காயம். ஒருத்தருக்கு வந்து கையில் விரலில் காயம், இன்னொருத்தருக்கு தொடையில் காயம், ரத்தம் வந்துட்டு இருக்கு, ப்ளீடிங் வந்துட்டு இருக்கு. என்ன சமாதானம் இல்லை சார், அவர் வந்து நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன், என்னோடய அசிஸ்டன்ட் இவன் 2 பேரும் வந்து அங்கேருந்து ஆட்டோவில் வரோம், எங்கே பாரிஸ் கார்னர்லேருந்து டுவர்ட்ஸ் ராயபுரம் போகிறோம். போகிற இடத்துல அந்த பாரிஸ் கார்னர்லேருந்து வந்து அந்த ரோடு லெஃப்ட்டில் திரும்பும். அந்த இடத்துக்கு பேர் கிளைவ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பக்கத்தில் ஸ்லம் இருக்குது, குடிசை மாற்று வாரிய பகுதி தான் இருக்குது. அந்த இடத்துல வண்டி வரையில் ஒரு நபரும் அவரோட பையன் மாதிரி ஒரு பையன் 2 பேரும் சேர்ந்து, அந்த நபருக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும், இந்த பையனுக்கு ஒரு 10-12 வயசு 15 வயசு இருக்கும். 2 பேரும் வண்டியை மடக்குனாங்க. வண்டி அவங்க பார்த்த உடனே வண்டியை நிறுத்தாதுன்னு சொல்லி ஆர்டர் நான் கூட சொன்னேன். ஆனால் குறுக்க வந்ததுனால ஆர்டர் நிறுத்திட்டாங்க வழி இல்லாமல். அவங்க 2 பேருமே கையில் கத்தி வச்சுருந்தாங்க. கத்தி வச்சுருந்து நான் போட்டுக்க மோதிரத்தை கேட்டாங்க. ஐயோ, கொடுக்க மாட்டேன்னா ஒரு வெட்டிட்டு பிடிச்சிட்டாங்க. ஐயோ. அதுக்கப்புறம் பாக்கெட்டில் பர்ஸ் வச்சுருக்க பார்த்து அதை நான் எடுக்க மாட்டேன்னா அப்படி தடையில் லேசாக ஒரு கோடு போட்டால் நான் எடுத்து கொடுத்தேன். அப்படி அது அவருக்கு, இது இவருக்கு 2 பேரும் காயம். அதில் எவ்வளோ பணம் வச்சுருந்தேன்னு கேட்டால் 500 ரூபாய் நம்ம பணம் வச்சுருக்கோம். மோதிரத்தை எடுத்துட்டான். அதான் கேட்டால் கொடுக்கல, லைட்டாக தட்டினோன்னு அப்படியே அதை ரத்தத்தோடு சேர்த்து உருகிட்டான். அந்த உடனே இதை சொல்கிறாங்க. இது சொன்னோன்னா எனக்கு உடனே இதாகி அவங்க 2 பேருமே மருத்துவ சிகிச்சைக்கு மெமோ போட்டு ஒரு காவலர் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டேன். GH தான் எங்கள் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்.
அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க சொன்ன இடம் அந்த அடையாளங்கள் ஓரளவு தெரியுது. அந்த இடத்த நோக்கி நாங்கள் போகிறோம். மஃப்டியில் தான் இருக்கிறேன் நான். கூட இந்த கான்ஸ்டபிளும் கிரைமில் எப்படின்னா மொத்தமே 4 போலீஸ் 3 போலீஸ் தான் இருப்பாங்க. அது எப்படின்னா கை கால் போனது, கண்ணு தெரியாதது, அந்த மாதிரி கேஸ் தான் இருக்கும். அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு போகிறோம். என் கூட ஆக்சுவலாக 3 கான்ஸ்டபிள் தான் வந்தாங்க. 3 கான்ஸ்டபிள் ஆட்டோவில் நேராக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அதுக்கு இடையிலேயே இவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு ரவுடி இருந்திருக்கான், கேடி காத்தவராயன்னு பேர். அந்த காத்தவராயன் அவனோட பையன் 2 பேரும் இது மாதிரி அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டுருவோம். ஆனால் அவன் வந்து எங்களோட சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவன் தெரியும் ஆளை, அவனோட ஃபோட்டோ இருக்குது, அவனை பார்த்துருக்கேன், கொண்டு வந்திருக்கேன், விசாரிச்சிருக்கேன். அப்போ அவனோட பையனையும் தெரியும். அப்போ அவங்க தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ஏரியாக்குள்ளே போகிறோம். போகையில் என்ன பண்ணுறோம், மொத்தம் ஒரு 3 பேர் ஒரு பக்கம் போவாங்க, அவங்க 2 பேரும் அந்த பக்கம் வாங்க, என் கூட ஒரு காவலரை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகையில் இருட்டு, அன்னைக்கு நல்ல இருட்டு, 9 மணிக்கு மேலே இருந்தாலும் இருட்டாக இருக்குது. ஆனால் ஒரு உருவம் வந்து எங்களை பார்த்தோன்னா அப்படியே பின்வாங்கி போகுது. பார்த்தோன்னா அவன் நல்ல உயரமாக இருப்பான், அவனை மாதிரி தெரியுது அப்படின்னு கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லுவேன். சார் அவன் மாதிரி தான் சார் இருக்குது அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் நோக்கி வேகமாக ஓடுறான். என்கிட்ட லட்டி மட்டும் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், கத்தியை எடுத்து காட்டுறான். கத்தியை காட்டி வராத குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்வாங்கி தான் போகிறான். அவன் அட்வான்ஸ் ஆகி வரல, பின்வாங்கி போகிறான். கத்தியை காட்டி மிரட்டிட்டு பயந்து போகிற பார்க்குறான். இருட்டில் என்ன தெரியுதுன்னா அவன் முகம்லாம் தெரியல, உருவம் தெரியுது ஓரளவு. ஆனால் கையில் வச்சுருக்க கத்தி தெரியுது. கத்தி படப்படப்படம் தான் அது மட்டும் தெரியுது. அந்த உடனே அவனை தூக்கி இன்னும் நெருங்கி வர குத்திடுவோங்கிறான். இது இங்கே கையில் இருந்து லட்டியை வச்சு ஒரு உத்தேசமாக அந்த கத்தியை பார்த்து ஒரு அடி அடிச்சு, கத்தியில் கையில் அடிபட்ட உடனே கத்தி விழுந்துருச்சு தெரியுது. அப்படி தனியாக போய் விழுது தெரியுது. தெரிஞ்ச உடனே அடுத்தால வந்து உருவம் தெரியுதுல, தலையில் அடிச்சேன். தலையில் அடிச்சு நான் எம்மானு கேட்க வேண்டாம், அவனே பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு இந்த 2 கான்ஸ்டபிள் எங்கேயோ தேடிட்டு போகிறாங்க. என் கூட வந்தவன் எங்கேயோ போயிட்டான். நான் ஒருத்தன் மட்டும் அவனை தரன்னு இழுத்து, அவன் தூக்க முடியல, தரன்னு இழுத்து மெயின் ரோட நோக்கி கொண்டு வரேன். கொண்டு வந்து ஒரு ஆட்டோ மடக்கிற சமயத்தில் இவங்க எங்கள் புலிகள்லாம் வந்துட்டாங்க. அதில் 3 புலிகள் வந்துட்டு என்ன சார் பிடிச்சிங்களா சார் அப்படின்னு உடனே என் கூட சேர்ந்து ஆட்டோவில் ஏற்றுறாங்க. ஏற்றையில் ஏதோ நசங்குதுன்னு பார்த்தா அவன் வச்சிருந்த கத்தியை நோக்கி பக்கத்தில் அட்வான்ஸாக போனோம்ல, அது இங்கே குத்தி இருக்கு. குத்தி கிட்டத்தட்ட ஒரு இன்ச் ஆழத்துக்கு கத்தி குத்து உள்ள போட்டிருக்கு. ஆனால் தெரியல, அந்த வேகத்தில் நமக்கு எங்கே தெரியும். 2வது அவன் பார்த்தவொடனே பிடிக்கணும், அவனை அடிக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு தான் தோணுது வர, இது தெரியல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எங்கடா போய் தேடி வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை அனுப்பிச்சு அவன் போடுறதுக்கு போய்விடுவான். அப்புறம் இன்னொருத்தர் அனுப்பிச்சு அந்த கத்தியை தப்பாத்தி எடுத்து சொல்லி நேராக என்ன ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டு எனக்கு மெமோ போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு, ஏன்னா எனக்கு காயப்பட்டிருக்குல்ல. அப்படினால இவனை வந்து லாக்கப்பில் உள்ளே போட்டுட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் அது கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணேன். 307 அட்டெம்ப்ட் டு மர்டர், என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அது வந்து ராபரி கேஸ். அதுக்கு ஆல்ரெடி ஒரு கிரைம் நம்பர் கொடுத்து அவங்க அப்புறம் அந்த மோதிரத்தை எங்கேன்னு கேட்டு எல்லாத்தையும் வாங்கி ரெக்கவர் பண்ணிட்டோம். இந்த 2 கேஸும் ட்ரையலுக்கு வந்தது. அந்த வழக்கில் வந்து 5 வருஷம் கொடுத்தாங்க ராபரி கேஸில். என்ன குத்தின கேஸில் 10 வருஷம் எனக்கு என்ன கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன். இன்ஸ்பெக்டர் ஆகி ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். அப்போது வந்து ஒரு நாள் ஜீப்பில் ரவுண்ட்ஸ் போகல, திடீர்னு இந்த காத்தவராயன் ஜீப்புக்கு முன்னாடி வந்து மறிக்கிறான். ஐயா நில்லுங்கிறான். ஆனால் இவன் ஜெயிலுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவங்க 10 வருஷம் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வண்டியை நிறுத்து போன்னு சொல்லி இறங்கி இப்போ என்னடா எப்படா வெளியே வந்த அப்படின்னு கேட்டேன். வெளியே வந்தேன். வந்து இப்போது நீங்கள் வேலை பார்க்குற ஏரியாவில் ஏன் குடியிருக்கிறாருன்னா, ஒழுங்காக இரு, திருப்பி வேலை பண்ணாதான் ஏற்கனவே உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. ஐயா அதெல்லாம் பண்ண மாட்டேன்யா. ஐயா வந்து சோடா சாப்பிட்றீங்களா அப்படின்னா, ஒன்றும் வேண்டாம், நீ ஒழுங்காக இருந்தாலே போதும்டா, உன் பேரில் கம்ப்ளைண்ட்டே வரக்கூடாது, நீயே வந்து என்கிட்ட ஆஜராகிட்ட, நீ இங்கே தான் இருக்கிறேன்னு, அதனால் உன்னை வார்ன் பண்ணுறேன். ஏதாவது திருடவோ தப்பு தண்டா பண்ணீங்கன்னா உனக்கு பெரிய தண்டனை இருக்குது, என்னால் நீதிமன்ற மூலமாக வாங்கி கொடுக்கணும். நான் செய்ய மாட்டேன்யா, நான் திருந்திட்டேன், நானாக பார்த்தேனா ஐயாவை கூப்பிட்றேன் அப்படின்னா, சரிடா பரவாயில்ல நல்லா இருறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் போயிட்டேன். நெக்ஸ்ட் டே அங்கே வந்து ரயில்வே குட்ஸ் ஷெட் இருக்கும். குட்ஸ் ஷெட் அப்படின்னா ஜாமான்கள் இந்த இது இருக்கு இல்லையா, கூட்ஸ் ரயிலில் ஜாமான்கள்லாம் வரும், அதெல்லாம் இறக்குவாங்க. சிமெண்ட் மூடை அது மாதிரி பொருள்கள், எல்லா பொருள்களுமே வரும். அந்த குட்ஸ் ஷெட்டில் வந்து ஒருத்தன் வந்து திருட வந்து அந்த வண்டி மேலே ஏறினப்போ மேலே ஒயர் போகும்ல, அதில் தெரியாமல் கைப்பட்டு கருகி செத்து கிடக்கிறான் அப்படின்னு ரயில்வே போலீஸில் வந்து தகவல் சொல்கிறாங்க. ரயில்வே போலீஸ் வந்து தகவல்னா முதல்ல லோக்கல் போலீஸ் தான் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி விழுந்தெடுத்து ஓடி போய் பார்த்தா நம்ம ஆளு காத்த வராங்க. முதல் நாள் சத்தியம் பண்ணிட்டு போய் திருட போயிருக்கான். கரண்ட் தண்டனை கொடுத்துருச்சு.
இது மாதிரி காவல்துறை 35 ஆண்டு வரலாறுல கிட்டத்தட்ட நிறைய வழக்குகள் இருக்கு. ஒன்னொன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய அடி உதைகள். ஆமா, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதாவது சில வழக்குகள் வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்றது, நம்ம நினைச்சிட்டு ஒன்று போவோம் ஒரு ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் போய் அது முடியும். அந்த மாதிரி நடந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு வழக்கு அப்படின்னா ஒரு திருட்டு வழக்கோ ஒரு கொலை வழக்கோ ஏதோ இருந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு முதல்ல கேட்டீங்க. அதுக்கு ஒன்று சொல்றேன். என்னன்னா, இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கொலைன்னு வச்சுக்கங்களேன். கொலையில் யார் இறந்துட்டான்னு தெரியுது. அப்போ யார் அவனுக்கு பண்ணியிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அவன் யாருக்கு யார் கூட அதிகமாக பேசியிருக்கான், யார் கூட பழகியிருக்கான், யார்கிட்ட அதிகமாக முறைச்சிருக்கான். அப்போ அவங்களால இந்த மரணம் ஏற்பட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே மாதிரி ஒரு ஆள் நிறைய பேர்கிட்ட உங்களுத்துருப்பான், ரொம்ப நல்லவன். அப்போ அவனை போட்டதுக்கு யாருன்னு தெரியாது. அப்போது இதில் இந்த சம்பவத்தில் எப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10 வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா 1 2 3 பாயிண்ட் 10 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த 10 பாயிண்டையும் வெரிஃபை பண்ணி தனித்தனி படைனா பெரிய ஒரு 100 பேர் எல்லாம் கிடையாது. ஒரு 2 கான்ஸ்டபிள் இல்லை ஒரு எஸ்ஐ ஒரு போலீஸ் அப்படியே ஒவ்வொன்றையும் வெரிஃபை பண்ணிச்சிடும். இப்போ வெரிஃபை பண்ணிட்டு வரையில் 1 வெரிஃபை பண்ணிட்டாங்க, அது இல்லை, ரைட்டு முடிஞ்சுது. 2 முடிஞ்சுது, 3 முடிஞ்சுது, 4 முடிஞ்சுது, 5 முடிஞ்சுது, 6 முடிஞ்சுது, 7 முடிஞ்சுது, 8 9 முடிஞ்சுது. அப்போ 10 தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. 10 யாரை வந்து ஆக்கினாங்க தூக்குனா உண்மை தெரிஞ்சுக்கும். நிச்சயமா அவனதான் இருப்பான். நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க சார். கண்டிப்பா நம்ம அக்னி நியூஸ் நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சார். இன்னும் ஒரு கடைசி கேள்வி சார். இப்போ பெண்களுக்கு எதிராக, பெண்களா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, பாதுகாப்பு இல்லை. ஸோ பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா உங்க சைட்ல இருந்து ஏதாவது டிப்ஸ்? போக்சோ சட்டம் வந்து 2012 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி 18 வயதுக்கு கீழே உள்ள ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ அவங்களுக்கு வந்து பாலியல் சீண்டல், பாலியல் பலாத்காரம் ஏதாவது செய்யப்பட்டால் அந்த சட்டத்தின்படி அதிக தண்டனை கிடைக்கும். அந்த சட்டத்தை இப்போ அதிக வழக்குகள் பதிவாகுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை முதல்ல குழந்தைகள் வெளியே சொல்லாது. எந்த குழந்தையும் வந்து சொல்ல தெரியாது, பயந்து போய் சொல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்க மிரட்டிட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட அங்கே பெற்றோர்கள் யாரை வந்து அவங்க பாதுகாக்கிறாங்க, பெற்றோர்களோ தாத்தா பாட்டியோ, அவங்க அதை கரெக்டாக வாட்ச் பண்ணணும். இந்த குழந்தைங்களோட ஸ்டேட் என்ன பண்ணுது, அமைதியாக இருக்கா, எப்போது மாதிரி துருதுருன்னு இருக்கா, இல்லை சோர்ந்து போயிருக்கா, இல்லை பயந்து போயிருக்குதா தெரியும். நிச்சயமாக அவங்களுக்கு அந்த குழந்தைய டெய்லி பார்த்துட்டு இருக்கனால அதோட நடவடிக்கைகள் மூலமாகவே அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்கணும். கேட்டாலும் கூட பயந்து போய் சொல்லாமல் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகளை கம்ப்ளீட்டாக அங்கே செக் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து சொல்லுவோம். அப்போ வந்து குழந்தை வந்து ஓரளவு கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா விவரத்தை சொல்லுவோம். இதெல்லாம் வந்து 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள். அதுக்கு மேலே உள்ள குழந்தைகள் அங்கே தெளிவாக இருப்பாங்க, ஆனால் பயப்படுவாங்க. அந்த குழந்தைங்கள்கிட்ட முதல்ல நீங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பழகணும். பெற்றோர்கள் அவங்க வந்து பெற்றோர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டது, நீ படிக்கலையா அடிப்பேன், அப்படி இப்படின்லாம் சாப்பிட மாட்டியா உதைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி பழகி என்ன நடக்குங்கிறத கேட்கணும். ஸ்கூலுக்கு போகிறாங்களா, காலையில் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், வீட்டை விட்டு கிளம்பினாங்க, போனதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்கூல் பஸ்ஸில் ஏறினியா, வேனில் ஏறினியா, ஏறினதுக்கப்புறம் உன் பக்கத்தில் யாருக்கு வந்திருந்தா, அவன் என்ன பேசிட்டு வந்தான், அப்புறம் ஸ்கூலில் எத்தனை மணிக்கு இறங்குறேன், அப்புறம் வந்து ப்ரேயர் முடிஞ்சுதா, கிளாஸுக்கு போனியா, ஃபஸ்ட் கிளாஸில் என்ன நடந்தது, மேடம் என்ன கேட்டாங்க, நீ என்ன பதில் சொன்ன, அப்புறம் வந்து லஞ்ச் டயத்தில் என்ன நடந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தைகிட்ட பழகி நீங்கள் கேட்காமலே அந்த குழந்தைங்க கூட சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்ககிட்ட பழகணும். அப்படி பழகி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கலாம். இப்போ குழந்தைகளை வந்து வீட்டில் இருந்து கொண்டு போய் நீங்களே விடுறீங்கன்னா, கார்லேயோ இல்லை ஆட்டோவிலையோ இல்லை பைக்லேயோ கொண்டு விடுறீங்க அப்படின்னா, வேறு யாராவது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லி உங்களை கூட்டுற சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நீ போகக்கூடாது. நாங்கள் தான் கூப்பிட்டோம் அப்படிங்கிறத நீ எப்படி அவங்களுக்கு கிராஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரி குட் டச் பேட் டச் அப்படின்னா என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களும் வந்து எது தவறு, எது நல்லது, எது வந்து செய்யக்கூடாதது, எது செஞ்சால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்கூலில் நடந்தால் உடனே மிஸ்ஸுக்கிட்ட சொல்லணும். மிஸ்ஸோ இல்லை டீச்சரோ மிஸ்பிஹேவ் பண்ணால் ஹெச்எம்கிட்ட சொல்லணும். இல்லை அவங்ககிட்ட சொல்லதுக்கு பயமாக இருந்தால் எங்ககிட்ட வந்த உடனே சொல்லணும். பாதிப்பு பெருசு இல்லாமல் இருக்கலாம், எங்கேயா தொடக்கூடாத இடத்துல தொட்டிருப்பான், அதனால பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் குழந்தைக்கு வந்து மிரட்சி இருக்கும், பயம் இருக்கும், ஒரு மிரட்சி இருக்கும். அதை வச்சு அவங்களை கண்டுபிடிச்சி இவங்க இந்த குழந்தை ஃப்ரீயாக பேசினா சொல்லுவோம், இன்றைக்கி வந்து இவர் வந்து மாஸ்டர் வந்து இது மாதிரி பண்ணார், இல்லை பக்கத்தில் இருக்க பையன் இது மாதிரி பண்ணாங்கிறத சொல்லலாம். இவங்க அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும், ரியாக்ட் பண்ணணும். இவங்க ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது வந்து என்ன ஆகுன்னா தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துரும். அதே மாதிரி டீனேஜ் கேர்ள்ஸ் அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே புதுமை.
எல்லாத்தையும் புதுசாக நம்ம எந்த விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வயசு. அப்போ பழகக்கூடிய அதே வயசில் உள்ள பசங்க பழகுவாங்க. பழகையில் வந்து அது வந்து அவங்க லவ் அப்படிங்கிற மாதிரி போகும். அதையும் தாண்டி வேற எல்லை மீறி போகும். அப்போ அந்த குழந்தைங்கள்ட்ட சொல்லி வைக்கணும், இந்த மாதிரி சமயங்களில் யார்கிட்ட பேசக்கூடாது, யார்கிட்ட பழகக்கூடாது, ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணால் என்ன பண்ணணும், யாருக்கு சொல்லணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணுறான், இல்லை ஒருத்தர் நம்மகிட்ட தப்பாக நடக்க வரான், தப்பாக பேச வரான் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். என்ன ரியாக்ட் பண்ணணும்னா, அதை வந்து தவறு, நீ மாதிரி பேசாத அப்படின்னு அதை உடனே அவங்க மறுத்து பதில் சொல்லணும். இப்போ ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான், பாட்டு பாடிட்டு வரான் அப்படின்னா கண்டுக்காமல் போகிறது அப்படிங்கிறது தான் முன்னாடி உள்ள வழக்கம். இந்த கண்டுக்காமல் நீங்கள் போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா இன்னும் தைரியமாக பண்ணுவான். இப்போ வந்து பாட்டு தான் பாடுவான், அடுத்தால விசில் அடிப்பான், அடுத்தால தொட்டு தொட்டு பேசுவான், அடுத்தால கையை பிடிச்சி பேசுவான். நீங்கள் முதல்ல அவன் பேசலே ஃபாலோ பண்ணல, யார் நீ, எதுக்கு வர, உனக்கு என்ன வேணும், இந்த மாதிரி இல்லை வர்றது எனக்கு பிடிக்காது, நீ போ, இல்லைனா நான் வந்து மாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், இல்லைனா எங்கள் வீட்டில் சொல்லுவேன், இல்லை போலீஸில் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா 90% பேர் ஓடி போயிடுவான். எல்லாம் பயந்தாங்குழி தான். அவங்க அப்படியே லைட்டாக விட்டு பார்ப்பான் அவன். நீங்கள் முதல்ல அது வந்து பெண்களுக்கு நான் சொல்கிறது வந்து இளம் வயது பெண்களுக்கு, மகளிருக்கும் அதான் சொல்கிறேன். யாராவது வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களை வந்து தொடர்றாங்க, உங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருங்க, அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துருங்க. முதல்ல அவனுக்கு நேராக பட்டவர்த்தனமாக சொல்லிடுங்க, ஏன் ஃபாலோ பண்ணி வர, உனக்கு என்ன வேணும், இது தப்பு, இந்த மாதிரி செய்யாத, இது மாதிரி செஞ்சேன்னா நான் வேறு மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாலே 90% முடிஞ்சு போகும். அதையும் தாண்டி வரானா நீங்கள் அதையும் தாண்டி போங்க. இன்னும் இளம் பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு கிடைக்குது, சின்ன பாட்டிலில் கிடைக்குது, அது 100 ரூபா தான். அது உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுருங்க. எப்போது அது எதுக்குன்னு யாராவது வந்து 2 பேர் 3 பேர் வந்து நெருங்கி வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஸ்ப்ரே அடிச்சாச்சுன்னா அந்த கண்ணில் பட்ட உடனே கண் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். அவனால் எதுவும் உங்களை பண்ண முடியாது. பண்ணக்கூடிய சூழ்நிலையை தாண்டிடுவாங்க, கண் எரிச்சல் வந்துடும், அந்த கண்ணே தெரியாது, அவனை காப்பாற்றிக்கவே முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுவான். நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குரல் கொடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் காவல் ஆப் அப்படின்னு இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு அதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் அந்த பட்டனை மட்டும் அமுக்குனீங்கன்னா போதும், அந்த அடுத்த செகண்ட்லேயே காவல்துறை கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போயிடும். மெசேஜ் போனோடனே நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் வெஹிக்கிள் இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே தகவல் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் மற்றவங்க அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, உங்கள் ஃபோன் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுவாங்க, இல்லை முடிஞ்சால் நேராகவே வந்துடுவாங்க. வந்தாச்சுன்னா உங்களை யாரோ ஃபாலோ பண்ணி உங்களை தொல்லை கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ சிங்கப்பெண் அதிரடி படைன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த படை எப்படின்னா, இவங்க அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்குவாங்க, பெட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெண்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் அவங்களுக்கு அதிகமாக கூடக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் இவங்க பெட்ரோலிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க அது மாதிரி பெட்ரோல் பண்ணுறதுனால பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், போலீஸ் இருக்காங்க, அதுவும் லேடி போலீஸ், அவங்ககிட்ட போய் உரிமையாக சொல்லலாம். இப்போ இவன் என்னை பார்த்து கண்ணடிக்கிறான், என்னாடி பின்னாடி வரான்னு சொல்லி ஆம்பளை போலீஸ்கிட்ட போய் ஆண் காவலர்கிட்ட போய் சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஆனால் ஒரு பெண் காவலர்கிட்ட போய் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறது வந்து அது ஒரு அக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்கும், அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க பிடிச்சி அவங்க போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவாங்க. அது இதில் வந்து இவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், அவங்களோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தவறு செய்கிறவனுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. வரப்போகிற பதிவுகளில் நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி பேசலாம்.